வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. தஞ்சை பெரிய கோயில் 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, அது இன்றும் உலக விஞ்ஞானிகளுக்கே புரியாத ஒரு இன்ஜினியரிங் மிஸ்ட்ரி. இந்த 80 டன் கல் மேலே போனது எப்படி? நிழல் விழாத ரகசியம் என்ன? இதோ இன்று நாம் காணப்போகும் ஆச்சரியங்கள். கடைசி வரை பாருங்கள். இந்த கோவிலில் இருக்கிற ஒரு ரகசியம் யாரும் முழுசாக சொல்ல மாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும்னு நம்புகிறாங்க. இன்று அதை முழுசாக நான் சொல்கிறேன், கடைசி வரை பாருங்கள். ஒரு காலத்தில் இந்த இடம் சாதாரணமாக இல்லை. இங்கே நடந்தது இப்போவும் நடக்குது. இந்த கோவில் கட்டப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? நாம் பார்க்கும் இந்த 80 டன் எடை கொண்ட ஒற்றைக்கல் விமானம் வெறும் வானத்தில் இருந்து பறந்து வந்து அமரவில்லை. ஒரு சிற்பியின் கையில் இருந்த அந்த உளி எத்தனையோ 1000 முறை இந்த கல்லின் மேல் பட்டிருக்கும். சற்றே கற்பனை செய்து பாருங்கள். எந்த விதமான கம்ப்யூட்டர் டிசைனும் இல்லாத அந்த காலத்தில் இந்த துல்லியம் எப்படி சாத்தியமானது? சோழ சிற்பிகள் தாளமானம் என்னும் ஒரு கலை நுட்பத்தை பயன்படுத்தினார்கள். ஒரு கல்லின் எடையை சமமாக பிரித்து எங்கே அழுத்தத்தை கொடுத்தால் கல் சிதையாது என்பதை கணக்கிட்டார்கள். இவர்கள் தேர்வு செய்த கிரானைட் கற்கள் மிக கடினமானவை. கோபுரத்தின் உச்சியில் 80 டன் எடையுள்ள அந்த ஒற்றை கல்லை வைக்கும் பொழுது அதன் ஈர்ப்பு மையம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, மிகச்சரியாக கோபுரத்தின் மையப்பகுதியில் அமைந்தால் மட்டுமே அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சாயாமல் நிற்க முடியும். சரி, இது ஒரு கல்லல்ல, ஒரு அறிவியல் அதிசயம். உண்மை என்ன? பெரிய கோபுரத்தின் நிழல் தரையில் விழாது என்று சொல்வார்கள். உண்மையில் நிழல் விழும். ஆனால் கோபுரத்தின் பிரமிடு வடிவமைப்பு காரணமாக நிழல் பெரும்பாலும் அதன் அடிப்பகுதிக்குள்ளேயே விழுந்துவிடும். அதனால் நிழல் இல்லாதது போன்ற ஒரு மாயையை அது உருவாக்குகிறது. 6 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஏணியை நீங்கள் கண்டீர்களா? இந்த கற்கள் தஞ்சையை சுற்றியுள்ள பகுதிகளில் கிடைப்பவே அல்ல. சுமார் 50-60 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இவை கொண்டு வரப்பட்டுள்ளன. கிரேன், லாரி இல்லாத அந்த காலத்தில் 80 டன் எடையுள்ள கல்லை 216 அடி உயரத்திற்கு எப்படி ஏற்றினார்கள்? அதற்காக சாரப்பள்ளம் என்ற இடத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு பிரம்மாண்டமான சாய்வு பாதையை, இன்க்ளைன்ட் ரேம்ப் அமைத்தார்கள். அது ஆயிரக்கணக்கான யானைகள் மற்றும் வீரர்களின் துணையோடு உருளைகள் மூலம் அந்த மகுடத்தை மெதுவாக மேலே இழுத்துச் சென்றார்கள். அது வெறும் மணல் மேடு அல்ல, வானத்தை நோக்கி சோழன் போட்ட ஏணி. மாமன்னர் ராஜராஜ சோழன் தமிழ் மீது கொண்ட பற்று இந்த கட்டிடத்தின் ஒவ்வொரு அங்குலத்திலும் இருக்கிறது. சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி, உயிரெழுத்துக்கள் 12. பீடத்தின் உயரம் 18 அடி, மெய்யெழுத்துக்கள் 18. கோபுரத்தின் உயரம் 216 அடி, உயிர்மெய் எழுத்துக்கள் 216. லிங்கம் முதல் நந்தி வரை 247 அடி, மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247. தஞ்சை பெரிய கோயில் என்பது வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது ஒரு தற்காப்பு அரண். கோவிலை சுற்றி இருக்கும் அகழி அது வெட்டப்பட்டு அதில் எப்பொழுதும் தண்ணீர் இருக்குமாறு வடிவமைக்கப்பட்டது. எதிரிகள் எளிதில் உள்ளே நுழைய முடியாது. இது தவிர கருவறையை சுற்றி 2 சுவர்கள் உள்ளன. இது மேலிருக்கும் 80 டன் எடைக்கல்லை தாங்குவதற்கு மட்டுமல்ல, இடையில் ஒரு இரகசிய பாதை செல்வதற்கும் பயன்பட்டது. அந்த பாதையில் இன்றும் ராஜராஜ சோழன் காலத்து ஓவியங்கள் அழியாமல் இருக்கின்றன. அந்த ஓவியங்களில் சுந்தரர் கைலாயம் செல்வது போன்ற காட்சிகள் மிக துல்லியமாக செதுக்கப்பட்டுள்ளன. அடுத்து நாம் கவனிக்க வேண்டியது அந்த பிரம்மாண்ட நந்தி. தஞ்சை நந்தி 13 அடி உயரமும் 16 அடி நீளமும் கொண்டது. இது ஒரே கல்லால் ஆனது. இந்த நந்தி வளருமா? நந்தி வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்ற பேச்சு நீண்ட காலமாக இருக்கு. உண்மையில் அது வளர்வதை தடுக்கவே அதன் பின்பகுதியில் ஒரு ஆணி அடிக்கப்பட்டதாக சொல்வார்கள்.
இந்த நந்திக்கு மேலே இருக்கும் மண்டபம் நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது என்றாலும் அந்த சிலையை பார்ப்பதே ஒரு தனி பரவசம். மாமன்னர் ராஜராஜன் காலத்து நந்தி இப்போதும் கோயிலின் தெற்கு பிரகாரத்தில் இருக்கிறது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். ராஜராஜ சோழனை ஏன் நாம் மாமன்னன் என்கிறோம் தெரியுமா? இந்த கோயிலை கட்டிய சிற்பிகள், கல் சுமந்தவர்கள், அவர்களுக்கு பால் கொடுத்தவர்கள், துணி துவைத்தவர்கள் என 800க்கும் மேற்பட்ட கடைநிலை ஊழியர்களின் பெயர்களை கூட கல்வெட்டில் பதிவு செய்திருக்கிறார். தளிச்சேரி பெண்டுகள் என அழைக்கப்படும் 400 நடனக் கலைஞர்களுக்கு அவர் வீடும் நிலமும் கொடுத்த செய்திகள் அங்கே தெளிவாக உள்ளன. ஒரு மன்னன் தன் புகழை மட்டும் பாடாமல் உழைத்தவர்களின் பெயரையும் கல்லில் செதுக்கிய அந்த பண்புதான் தமிழனின் அடையாளம். கருவறைக்குள் இருக்கும் அந்த பிரம்மாண்ட லிங்கம் தனித்தனி பாகங்களாக செதுக்கப்பட்டது என்று பார்த்தோம். ஆனால் அதன் அடியில் அஷ்டபந்தனம் எனும் மூலிகை கலவையை பயன்படுத்தி பொருத்தியிருக்கிறார்கள். இன்றும் சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், அந்த கருவறையின் அமைப்பு ஒரு குறிப்பிட்ட அதிர்வை ஃப்ரீக்வன்சி உருவாக்குகிறது என்று கூறுகிறார்கள். அங்கு சென்று அமர்ந்தால் மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைப்பதற்கு காரணம் அந்த இடத்தின் அக்வஸ்டிக் மற்றும் வைப்ரேஷன் கணக்கீடுகள் தான் என்று கூறப்படுகிறது. 1010 குடமுழுக்கு நடந்தது. இன்று 2026. இந்த 1016 ஆண்டுகளில் இத்தனை மாற்றங்கள். நாயக்கர்கள் வந்தார்கள், மராட்டியர்கள் வந்தார்கள், ஆங்கிலேயர்கள் வந்தார்கள். கோயில் சில மாற்றங்களை சந்தித்தாலும் அந்த மூலவர் இன்றும் அசையாமல் நிற்கிறார். 2010 1000வது ஆண்டு விழாவை கொண்டாடிய பொழுது ஒட்டுமொத்த தமிழகமே திரண்டு நின்றது. அந்த பெருமைக்கு சாட்சி. மேலும் தஞ்சை பெரிய கோயிலில் அருள்பாலிக்கும் அம்பிகையின் பெயர் பர்கநாயகி என்று சொல்லப்படும் பெரிய நாயகி. கருவறையில் வீற்றிருக்கும் அன்னை 4 கரங்களுடன் அபயமுத்திரை ஏந்தி நின்ற கோலத்தில் மிக அழகாக காட்சியளிக்கிறார். இந்த அம்பாள் சன்னதி பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதாக கருதப்பட்டாலும் மூலவர் சன்னதிக்கு இணையாக இதுவும் மிக முக்கியமான வழிபாட்டு தலமாகும். மாமன்னர் ராஜராஜன் சிவபெருமான் மேல் எவ்வளவு பற்று கொண்டிருந்தாரோ அதே அளவு சக்தியின் வடிவமான அன்னையையும் போற்றினார். பெரியனாகிய அம்மனை தரிசித்தால் மனதில் இருக்கும் பயம் நீங்கி ஒரு தாயின் மடியில் அமர்ந்திருப்பது போன்ற அமைதி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இங்குள்ள சிவபெருமானை ராஜராஜன் ஆடல் வல்லான் என்றே அழைத்தார். கோயிலின் பல இடங்களில் சிவபெருமானாடும் தாண்டவ கோலங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. 108 கரணங்களை, அதாவது பரதநாட்டிய அசைவுகளை லிங்கத்தை சுற்றியுள்ள மேல் சுவர்களில் இன்றும் காணலாம். ராஜராஜன் தான் பயன்படுத்திய இடைக்கற்களுக்கும் ஆடல் வல்லான் என்றே பெயரிட்டார். தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் சிவனே கலந்திருக்கிறார் என்பதை உணர்த்தவே இப்படி செய்தார். அந்த மிகப்பெரிய சிவலிங்கம் வெறும் சிலை அல்ல, அது பிரபஞ்சத்தின் ஆதி அந்தமில்லா ஆற்றலின் வடிவம். ராஜராஜருக்கு அவர் தட்சிணமேரு விடங்கர். மேலும் மக்கள் கொண்டாடிய பொற்காலம்னு சொல்ல பார்த்தா தஞ்சை என்றாலே திருவிழா கோலம்தான். ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் தஞ்சை பெரிய கோயிலில் நடக்கும் மிக முக்கியமான விழா இது. அந்த பிரம்மாண்ட லிங்கம் முழுமைக்கும் அரிசி சாதத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டு காய்கறிகளால் அலங்கரிக்கப்படுவதை பார்க்க கண்கள் கோடி வேண்டும். அந்த பிரசாதத்தை நீர்நிலைகளில் உள்ள உயிரினங்களுக்கு வழங்கி உயிர்களிடத்தில் அன்பை போதித்தார்கள். அடுத்தது சதய விழா. மாமன்னர் ராஜராஜ சோழன் பிறந்த ஐப்பசி சதய நட்சத்திரம் இன்றும் ஒரு பெரும் திருவிழாக கொண்டாடப்படுகிறது. பிரம்மோற்சவம் என்று பார்த்தா சித்திரை மாதத்தில் நடைபெறும் 18 நாட்கள் திருவிழா தஞ்சை மண்ணின் கலாச்சார பெருமையை உலகுக்கு பறைசாற்றும் விதமாக அமைகிறது. மேலும் இது ஒரு கோயில் மட்டுமல்ல, கற்களில் செதுக்கப்பட்ட தமிழின் ஆவணம். கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே பெரியது. 6 அடி உயரம், 54 அடி சுற்றளவு கொண்ட ஆவுடையார் என அனைத்தும் தனித்தனி கற்களால் செதுக்கப்பட்டு இன்டர்லாக் சிஸ்டம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. ஒட்டுவதற்கு ஒரு துளி சுண்ணாம்பு கூட இல்லை. தஞ்சை பெரிய கோயில் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது ஒரு மாபெரும் அரசு மையம். இங்கே வங்கி,
கல்வி நிலையம் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் நடந்தன. இங்குள்ள சுவர்களில் 108 கரணங்கள் செதுக்கப்பட்டுள்ளதும் சிறப்பு. கல்வெட்டுகளில் 400க்கும் மேற்பட்ட கலைஞர்களின் பெயர்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் என அனைத்தும் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவ்வளவு பிரம்மாண்டத்தை செய்த ராஜராஜன் இறுதியில் சொன்னது, நான் செய்ததல்ல, இது இறைவனின் விருப்பம். பிரம்மாண்டத்தை கட்டிய ராஜராஜன் தன் பெயரை முன்னிலைப்படுத்தாமல் அமைதி காத்தார். கற்களில் வடிவம் கொடுத்தவன் சிற்பி, அந்த வடிவம் நிலைத்து நிற்க ஊக்கமளித்தவன் அரசன். 1000 ஆண்டுகளை கடந்தும் பூகம்பங்களை சந்தித்த பின்பும் இந்த அதிசயம் இன்றும் கம்பீரமாக நிற்கிறது. மின்முட்டும் கோபுரம் கல்லை செதுக்கி வைத்த வியன்மிகு சோழன் கலை, கண்ணால் காணா காந்த ஆற்றல், கனிந்து வரும் அந்த கருவறை, எண்ணற்ற காலத்தின் சாட்சி இது. நின்றே வியக்கும் உலகமே. மேன்மை மிகு தஞ்சை பெரிய கோயில், மேதைகள் வலித்த கடைக்கூடம். நம்பிக்கையோடு இந்த கற்களை பாருங்கள். அவை வெறும் பாறைகள் அல்ல, நம் முன்னோரின் அறிவு, உழைப்பு மற்றும் ராஜ கம்பீரத்தின் சாட்சிகள். எத்தனையோ அழிவுகள் வந்தாலும் இன்றும் கம்பீரமாக நிற்கும் இந்த கற்களைப் போலவே நம்மிடம் இருக்கும் அறமும் நம்பிக்கையும் மாறாதிருக்க வேண்டுமென பிரார்த்தனையோடு கூறுகிறேன். மேலும் அம்பாள் பெரியநாயகியின் கருணையும் ஆடல் வல்லானின் அருளும் நிறைந்த இந்த தஞ்சை மண் இன்றும் தமிழர்களின் வீரத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் சாட்சியாக இருக்கிறது. வெறும் கற்களை கொண்டு இவ்வளவு உணர்ச்சிகரமான ஒரு காவியத்தை உருவாக்க சோழர்களால் மட்டுமே முடிந்தது. இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்றும் இணைந்திருங்கள். மதுரவாசினியோடு உங்களது மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.